சையீதி யா ரசூலல்லாஹ் குது பியதி என்கிற அந்த பாடலை படிப்பதற்கு முன்பு அரபு தமிழ்ல அவங்க சொல்கிறார்கள், இந்த பைத்து சொன்னவர்கள் ஒரு கீலின்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என சொல்லப்படுகிறது. அந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அது எங்க இருக்கணும்? குர்ஆன்ல இருக்கணுமா இல்லையா? அல்லது ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இருக்கணுமா இல்லையா? பொய் இல்லாது குர்ஆன்ல அப்படி எங்கும் இல்லை. ஆதாரபூர்வமான நபிமொழிகள் எங்கும் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், யா சையீதி யா ரசூலல்லாஹ் குது பியதி, என் தலைவரே, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கையை பிடியுங்கள். உங்களை தவிர்த்து எனக்கு வேறு யாரும் இல்லை. வலா அல்வீலா ஹதின், உங்களை தவிர்த்து வேறு எவரிடத்திலையும் நான் தஞ்சம் புக மாட்டேன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. இது பச்சை ஷிர்க் இல்லையா? உங்களை தவிர்த்து எனக்கு வேறு யாருமே இல்லை, வேறு யாரிடத்துல நான் போய் ஒதுங்குவேன் என்று சொல்வதாக இருந்து அல்லாஹ்விடத்துல சொல்லணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும்படி உத்தரவிடுகிறான். என்ன? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி லை உஜீரனி மினல்லாஹி அஹதுன், அல்லாஹ்விடமிருந்து என்னை காப்பவர் எவரும் இல்லை. வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா, அவனை தவிர்த்து வேறு எந்த ஒதுங்குமிடத்தையும் நான் பார்க்கவில்லை. நீங்க அந்த ரசூலுல்லாஹ்வை போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்கன்னு இட்டு கட்டி வச்சிருக்கீங்களே, அதுவும் ஷிர்கான வரிகளை, இணை வைப்பான வரிகளை சொல்லி அதுல இன்னும் சொல்கிறார்கள், வஅன்த ஹக்கன் கியாசுல் கல்கி அஜ்மஈஹிம், நீங்கள் தான் உண்மையில் அனைத்து படைப்புகளையும் ரட்சிப்பவர்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. ரட்சிப்புனா என்ன? பாதுகாக்கிறது. எல்லா படைப்பையும் வஅன்த ஹக்கன், உண்மையாகவே நீங்கள் தான் கியாசுல் கல்கி அஜ்மஈஹிம், எல்லா படைப்புகளையும் ரட்சிப்பவர், பாதுகாப்பவர் நீங்கள் தான். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க.